2 குடியாரம் இருந்தானுங்க. டெய்லியும் குடிப்பானுங்க. அவனோட வேலையே வேலை செஞ்சோமா, டெய்லி குடித்தோமா. இது 2 பேரும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இன்னும் 2 பேர் குடிக்க மாட்டானுங்க, ரொம்ப யோக்கியனுங்க, ரொம்ப நல்லவனுங்க. இன்னும் அந்த 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்டா இப்படி குடிக்கிறீங்க, இப்படி சீரழிஞ்சு போகிறீங்க, உங்களெல்லாம் நினச்சி என்னடா பண்ணுறது இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அவங்கள பார்த்து திட்டிகிட்டு இருப்பானுங்க. தான் ரொம்ப நல்லவன் அப்படி இருக்கிறதுனால பார்க்குறவங்கலாம், அதை குடிக்கிறவங்கலாம் அவங்களுக்கு தப்பாக தெரியும், ரொம்ப நல்லவங்களாம் இருக்கிறதுனால. ஒரு நாள் இந்த 4 பேரும் செத்து போயிட்டானுங்க. ஸோ சித்திரகுப்தர் 4 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு மேலோகத்துக்கு. அப்புறம் அந்த குடிக்காத பசங்க நல்ல பசங்க இருக்காங்களா, சித்திரகுப்தர் சொல்லிட்டு வரானுங்க, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க பார்த்துட்டுங்க, எதுவுமே கெட்ட வழக்கமே பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த 2 பேர் பாருங்கள் எப்பவும் குடிச்சிட்டே தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சித்திரகுப்தன் அப்படியா நீங்கள் குடிக்க மாட்டீங்களா, ஓ ரொம்ப நல்லதாக வாழ்ந்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் அவர் கூப்பிட்டு வராரு. மேலே யம தர்மராஜாட்ட காட்டுறாங்க 4 பேரையும். அவர் கூப்பிட்றாரு. இந்த குடிச்சிட்டு 2 பேரும் ஒரே டெய்லியும் குடிச்சிட்டு இருந்தான்ல, அவனை கொண்டு வைகுண்டம் அனுப்பிடுறா, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு அனுப்பிவிட்ரு. இதை பார்த்தோன்னே அந்த குடிக்காத நல்ல பசனுக்கு ஆதங்கம் தாங்க முடியல. என்ன யம தர்மராஜா, டெய்லியும் குடிச்சிட்டு இருக்கானுங்க, அவங்கள போய் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீங்க, நாங்கள் குடிக்காமல் இருக்கிறோம், நான் எங்களை அனுப்புனா தான் ஒரு நியாயம், நீங்கள் அவங்கள போய் சொர்க்கத்தை அனுப்புறது எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ யமதர்மராஜா 2 பேரும் கூட்டுறாரு. டேய், அவன் குடித்தாலும் கெட்டது பண்ணலை, அவனும் கெட்டது பண்ணானுங்க, யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல, தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டானுங்க. டெய்லியும் கடவுளை மறக்கலை. ஆனால் நீங்கள் குடிக்கலன்னாலும் அடுத்தவனை திட்டிக்கிட்டு, இந்த குடிக்கிறவனை இவனையும் திட்டிக்கிட்டு, இப்போ அவனை அனுப்புகிறேன் அதையும் பொறாமப்பட்டு அவனையும் திட்டுறீங்க, இந்த டைமில் ஏன் முன்னாடியே திட்டுறீங்க. உங்களை வச்சு என்னடா பண்ணுறது, கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு 2 பேரையும் நரகத்துக்கு அனுப்புறது. அதாவது எந்த கெட்ட விளக்கமாக இருந்தாலும் அது நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். நீ குடிக்கிறியோ என்னதோ பண்ணுறியோ, குடிக்காமல் இருந்துட்டு அடுத்தவனை இது பண்ணணும், நாசமாக போகணும்னு திட்டிகிட்டு இருந்தேன்னா நீ என்ன குடிக்காமல் என்ன பிரயோஜனம் சொல்லு. நீ ஒழுங்காக வாழணும். அதுக்கு